ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் சீஸ் பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை நம்ம ஒரு உருளைக்கிழங்கை ரெண்டு பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வச்சுருக்க 3 உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ குக்கரில் வச்சு நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். இது நமக்கு நல்லா மசியணும். 3 அல்லது 4 விசில் விட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ சீஸ் நமக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப பெரிய பெரிய பீஸா வேண்டாம், நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வர அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து அது மேலே இருக்க அந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும்போதே அந்த தோல் வருது. அந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சாதான் நமக்கு இந்த ஸ்வீட் நல்லா செய்யறதுக்கு வரும். இது நம்ம உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃபுல் பாயில் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கை வச்சு மசிச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். ஸ்வீட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துடலாம். இது ஈஸ்ட்டு. இதை நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நமக்கு சாஃப்ட்னஸ் தரத்துக்காக தான் அதை நம்ம சேர்க்குறது. இப்போ குக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த உருளைக்கிழங்கு சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது பூரி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும் நல்லாவே. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இது நம்ம பால் பண்ணி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஐட்டம்ஸ் தான். பொட்டேட்டோ, ஈஸ்ட்டு இந்த மாதிரி. அதனால் இது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பால் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்கு பட்டர் சேர்த்துருக்கோம். இது டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவில் நான் சீஸ் வெடித்து ஹோல் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் கையில்
எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கையில் அந்த மாவு ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம இதை பட்டரில் வந்து தவா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது நமக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லாவும் நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. உள்ளே நம்ம சீஸ் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சே நம்ம வந்து இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்க சீஸ் வேகாது. நமக்கு இது வந்து பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் சீஸ் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.